Get me the files. Yes, sir. எல்லாரும் வந்திருக்காங்களா? All team ready, sir. கவர்மெண்ட் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் உருவாயிட்டாங்க. அதனால நமக்கு வேலை அதிகமாயிடுச்சு. நம்ம செய்யற வேலை கடவுளுக்கு சமானம். அதனால நம்ம நேர்மையை விட்டுறக்கூடாது. யாரும் எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் கேர் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் ஏமாத்துறவங்களை நாம சும்மா விடக்கூடாது. சந்திரப்பா கே, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், டாலர்ஸ் காலனி. நம்ம போய் ரைட முடிச்சிட்டு வர வரைக்கும் this mission should be a top secret. Please keep it confidential. Follow me. Yes, sir. You are Mr. K. Chandrappa? Yes. We are from Income Tax Department. இப்போ நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கிறது PWD ல Chief Engineer. Am I right? Exactly. உங்க salary 25,000, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது இந்த மாசம் தான், right? ஆமா சார். So இதுபடி பார்த்தா இவரோட salary 36. Yes, sir. Yeah. இப்போ உங்க salary வச்சு பார்க்கும்போது ஒரு 3 to 4 இயர்ஸ்ல உங்க ப்ராப்பர்ட்டி சுமார் 5 இருந்து 6 லட்சம் இருக்குமா? அது என் மாமனார் என் பொண்டாட்டிக்கு கொடுத்த சீர்வரிசை சார். அது உங்க டாக்குமெண்ட்ஸை பார்த்து நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். நைஸ் டெவலப்மெண்ட். சரி, உங்களோட லாக்கர் கீ, பீரோ கீ எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சொன்னதை மட்டும் செய்யணும். லக்ஷ்மி வரங்க. எஸ் சார். போங்க. எஸ் சார். கேக் கொடுங்க. கொடுங்க சார். பேசாம உட்காருங்களா? சரிங்க பாருங்க. கொடுங்க. கேட்ச். ஃபாலோ. எஸ் சார். என்னங்க இதெல்லாம்? தெரியுமா? அம்மா எம்மா அதெல்லாம் எடுக்காதம்மா. மா சொன்ன கேளுமா. மா 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 இல்ல இல்ல நான் கொடுக்க மாட்டேன். விடு விடு. என்ன பகவத்கீதையெல்லாம் வேற படிக்கிறீங்களா? Come on boys, pack everything. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சார் சார் சொல்லுங்க. இங்க பாருங்க சார். அது அது என்ன? அது ஒரு ரெண்டு தானே? என் வீட்டு ஐஸ்வர்யம் எல்லாம் போகுதே. ஐயோ. யார் நீங்க? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா? இப்போதான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ், பணம், நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்ப அவங்க யாரு? யாராவது திருடங்களா இருப்பாங்க. இங்க பாருங்க, நாங்க தான் ஒரிஜினல் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். என்ன சார் காமெடி பண்றீங்களா? நீங்க தான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆபீசர்ஸ் மூவ். கிருஷ்ணா சார், நம்ம பசங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிடு. ஷூர் சார். அக்கவுண்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து போன். சார், எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரல. ஐ எம் சாரி சீனிவாஸ். இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க பணம் உங்க கைக்கு வரும். ஓகே? என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் வரல? டைம் ஆயிடுச்சு. வணக்கம். வந்துட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? இவங்க ஏர்போர்ட் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அனுஷ்கா பெர்னாண்டஸ். இவங்க சப்போர்ட்டால தான் நமக்கு வந்து சேர வேண்டிய பொருள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா வந்து சேருது. Thank you. நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. We need same cooperation in future also. Sure sir. Thank you sir. வரேன். இது உங்க பங்கு, வச்சுக்கோங்க. Thank you ஜி. மஸ்து மால். அரே யாரே நீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எங்க பேரை சொன்னாலே போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்க பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? ஏய் தேவா, எல்லாத்தையும் எடுறா. அரே பையா, அது நான் பில்தே. இன்னைக்கு ராகு காலம் எத்தனை மணிக்கு? இன்னைக்கு வியாழக்கிழமை 1 இருந்து 3 மணி இருக்கும். சரி, நீங்க யாரு? ராகுமொழி கிருஷ்ணா. பிறந்தப்போ எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு டான் கிருஷ்ணா. இது ஃபீல்டுல என்ன கூப்பிடுற பேரு ஜிகே. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்த
விருது. பேரை கேட்டதும் ஷாக்கா இருக்கா? இந்நேரம் உடம்புலாம் நடுநடுங்கி அப்படியே வேர்த்து கொட்டிருக்கணுமே. ராகு காலத்துல உன் கடையில இருக்கிற மொத்த நகையும் என் வீட்டுக்கு வந்து சேரணும். हेलो हेलो सत्या, यस कैप्टन. एक ऑपरेशन को जाना पड़ेगा. लड़कों को बोल देना. हेलो போலீஸ் ஸ்டேஷன் சார். சொல்லுங்க ஜெயபிரகாஷ். ஜிகே இன்னைக்கு 1:30 மணிலிருந்து 3 மணிக்குள்ள ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கொள்ளடிக்க போறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கான் சார். சார், எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. எவ்வளவு தடவை பர்மிஷன் கொடுத்தேன்? ரிசல்ட் என்ன? 0. ஒரு கான்ஸ்டபிள் செத்து போயிட்டாருன்னு மேல் இடத்துல என்ன கூப்பிட்டு உயிரை எடுக்கிறாங்க ஐயா. தெரியும் சார், ஆனா இந்த தடவை அப்படி ஆகாது. உன்னை நம்பலாமா? ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. கொடுக்குறேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, யாரோட உயிருக்காவது ஆபத்துன்னா சஸ்பென்ஷன் ஆர்டர் உங்களுக்கு வரும். நவ் யூ கேன் கோ. தேங்க்யூ சார். இங்கே நில்லுங்க. வணக்கம் சார். நீங்க தான் ஷாப் ஓனரா? ஆமா சார். போன்ல நான் சொன்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன் சார். டோன்ட் வரி, உங்க கடையில இருந்து ஒரு சின்ன துரும்ப கூட நான் யாரையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். சரிங்க சார். வாங்க, வந்து நகையை காட்டுங்க. எஸ் சார், வாங்க. இதெல்லாம் ரோல்டு கோல்டா? ஆமா சார், 4 பாக்ஸ்லயுமே ரோல்டு கோல்டு தான். முதல்ல இதெல்லாம் அங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. அங்க இருக்கிற கோல்ட் எல்லாம் இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. சரிங்க சார். கான்ஸ்டபிள்ஸ், இது எல்லாத்தையும் போலீஸ் செக்யூரிட்டியோட கொண்டு போவாங்க. எங்க வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. ஈசிஆர்ல எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. ஓகே ஃபைன். கூட உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் அனுப்பி வைங்க. சங்கர், எங்க உங்க ஜிகே? ராகு காலம் முடியறதுக்குள்ள உங்க கடையை காலி பண்ணிருன்னு சொன்னா, ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரமும் வந்தாச்சு. இன்னும் ஆளைய காணோம். போன் பண்ணுங்க அவனுக்கு. என்ன ஜிகே, 3 மணிக்குள்ள அதை கிழிச்சிருன்னு சொன்ன, கடையை வர காலி பண்ணிடுன்னு சொன்ன. உன் கடையில இருக்கிற ரோல்டு கோல்டு நகைங்கள்லாம் யாருக்குடா வேணும்? என்ன எதோ உளறிக்கிட்டு இருக்க? அந்த போலீஸ் கிட்ட போன கொடு. ஹலோ ஜிகே. ஹே ஆபீசர், நீ அனுப்பி வச்சியே ஒரிஜினல் நகையெல்லாம் போலீஸ் கிட்ட. அந்த நகை என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. என்னோட பசங்க அந்த வண்டிய என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. வேணும்னா கேட்ச் இஃப் யூ கேன். வெஹிக்கிள் நம்பர் KA35M4455. ஹே, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கேப்டன் கிட்ட கொடுத்தா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஆமா ஆமா. In the flow, don't you know Bobby Joe? ஹலோ, எங்கடா இருக்கீங்க? 3 பேரும் on the way to hospital. 2 பேரு மயானத்துக்கு. உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு ஒருத்தன் வரான். ராகினி, சில பேரு ஆளை பார்த்தாதான் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா நீ என் வாய்ஸ கேட்டே கண்டுபிடிச்சிட்டியே. மிஸ்டர் ஜிகே. ராகினி, நான் உன்னை விட மாட்டேன். I will kill you. I'm kicking the flow, don't you know Bobby Joe? When I come around, I get down to the hit bounce sound. Kicking the flow, don't you know Bobby Joe? When I come around, I get down to the hit bounce sound.
கிருஷ்ணா. அந்த ஜிகே ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அப்பப்ப இந்த மாதிரி ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிட்டு போக இருந்த இதெல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இங்க கொண்டு வந்து சேர்த்தது நாங்க யாரும் இல்ல, ஒன் அண்ட் ஒன்லி ராகினி. பியூட்டி வித் பிரைன். உன்னை யார் அங்க போக சொன்னது? நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் கஷ்டம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கோ. காட்டுல இருக்கிற புலிய கட்டுப்படுத்தி கூண்டுல அடைச்சு வைக்க முடியுமா? முடியாதுல்ல. என்னது? கன். இதுவும் நானும் ரெண்டும் ஒண்ணுதான். தெரியும். எதிரில இருக்கிறவங்க தப்பிக்கவே முடியாது. அது இதுல புல்லட் இருந்தா மட்டும்தான். இப்போ காலி. நோ புல்லட், நோ வேல்யூ. நீ அந்த புல்லட் மாதிரி. எனக்குள்ள இருக்கிற உயிரே நீதான். நீ இல்லைன்னா நானும் இல்ல. இத பாரு, அப்பா அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு. நான் இப்போ ராணிதான். மகாராணி தானே? இத பாரு, அதுக்காக தான் நான் சொல்றேன், கிரீடத்தை வச்சுக்கிட்டு நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்க. இந்த யுத்தம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த ரத்தம் பாக்குறதெல்லாம் எங்களோட போட்டுமே. பிரதர், நான் ரொம்ப தைரியசாலி. அதான் தெரியுமே. இது பாரு, நம்ம தாத்தா ஒரு ஊருக்கே ராஜா மாதிரி இருந்தாரு. போலீஸ் கிட்ட மாட்டி அநியாயமா செத்து போயிட்டாரு. அதோட நம்ம அப்பா ஒரு ஜில்லாவே கையில வச்சிருந்தாரு. போலீஸ் மூலமா என்கவுண்டர்ல செத்து போயிட்டாரு. இப்போ நான். நீ இல்ல, நாம. ஒன்னு அதுல சேர்த்துக்காத. உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அவங்க லைஃபை ஜாலியா லீட் பண்ணிட்டு போறாங்க. நீயும் அப்படி இருன்ற. இந்த வார்த்தைய வேற எந்த பொண்ணு கிட்ட சொல்லிருந்தாலும் ஹாப்பியா துள்ளி குதிச்சிருப்பா. பட் எனக்கு கடுப்பா இருக்கு. எல்லா குழந்தைங்களும் டாய்ஸோட விளையாடிட்டு இருக்கும் போது நான் யமனோட விளையாடினவ. கர்ஜனை பண்ணா மட்டும் அது சிங்கம் ஆயிடாது. கர்ஜிக்கிறது நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு, ஆனா பாஞ்சு வேட்டையாடுறது சக்திய காட்டுறதுக்கு. என்னமா இது ரத்தம்? போராட்டத்துக்கு போனா வெப்பனை எடுத்துதான் ஆகணும். ரத்தம் வரதா செய்யும், அதெல்லாம் சகஜம். மனுஷனா பொருந்தா ரத்தம் வரதா செய்யும். நான் ஒன்னும் கல்லோ மரமோ இல்ல ரத்தம் வராம இருக்கிறதுக்கு. பிரதர், நாம இருக்கிற ஃபீல்டுக்கு சென்டிமெண்டலா ஒத்தே வராது. அப்படி பார்த்தா நம்மளோட எதிரிங்க நெஞ்சில குத்திடுவாங்க. அத நீ புரிஞ்சுக்கோ. அண்ணா, எழுந்துரு மேல. அறிவு இருக்கா உனக்கு? நான் என்னென்ன பண்ணேன்? நீ எங்க ஆளுங்க 3 பேரை சுட்டு கொன்னுட்டி. அண்ணே, என் மேல சத்தியமா சொல்றேன், நான் ஷூட் பண்ணதுனால ஒன்னும் உங்க ஆளுங்க யாருமே சாகலன்னு. ராகினி டீம் தான் உங்க ஆளுங்களை ஷூட் பண்ணாங்க. நான் அவங்க ஆளுங்களை தானே ஷூட் பண்ணேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், சும்மா கதை விட்டுட்டு இருக்காதீங்க. எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க, புரியுதா? பாருங்கண்ணே, இவன் என்னை எப்படி பேசுறான்னு. அண்ணே, கமிஷனர் உங்க 2 டீம் மேலையும் கண்ணை வச்சிட்டாரு. உங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையை உண்டாக்கி நீங்களே அடிச்சுக்கிட்டு சாகணும்னு பிளான் பண்ணிருக்காரு. அண்ணே, ஜாக்கிரதையா இருங்கண்ணே. இது மினிஸ்டர் லெவல்ல போயிருச்சு. போன மாசம் உங்க ஆள் ஒருத்தனை கண்ட துண்டமா வெட்டி கொன்னானே அந்த அர்ஜுனே, அவனை நான் என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளிட்டேன்னா. அண்ணா, நான் இருக்கிறதே சத்யா கேப்டன். சரி சரி கிளம்புங்க. வரேண்ணா.